சரி, இந்த ஃபங்ஷன்ல நம்ம மேப்பையும், ஃபில்டரையும் ஒரே ஃபங்ஷனா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு காமனா ஒரு ஃப்ரூட்ஸ்து ஒரு அரே எடுத்திருக்கிறேன். இத ஃபில்டர் பண்ணணும் நம்பளுக்கு. எதெல்லாம் 5 லெட்டர்ஸ்க்கு மேல இருக்குதோ, அது மட்டும் தான் வேணும். பின்ன நம்ம என்ன பண்ணலாம்? மேப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆ கான்ஸ்ட் இல்ல டைரக்ட்டா பண்ணலாமா? அரே ஒரு நியூ அரே கிரியேட் பண்ற மாதிரி கான்ஸ்ட் நியூ அரே ஈக்குவல் டூ fruits டாட் மேப். இது ஒரு எலிமெண்ட் தரும் நம்மளுக்கு. ஈன்னு எடுத்துக்கலாம், எல்இன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் கண்டிஷனோட தரும். இஃப் LA டாட் லென்த் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இல்ல கிரேட்டர் தென்னே 5னே வைக்கலாம். ஏன்னா 6ல இருந்து தான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா 5 இதுவும் நிறைய இருக்குது. 5 இது வந்துருச்சா? கிரேட்டர் தென் 5 இருந்தா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் LA எல்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நான் இதை கன்சோல் லாக் பண்றேன். கன்சோல் டாட் லாக் என்னது இது? நியூ அரே. அதே மாதிரி நம்மளது பழைய ஃப்ரூட்ஸையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். கன்சோல் லாக் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கன்சோல் லாக் போட்டு டேஷ் போட்டுக்கலாம். அப்போதான் டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நான் இதை ரன் பண்றேன். நோட் மேப் வித் ஃபில்டர்ஸ் நீங்க ரன் பண்ணீங்கன்னா இங்க ஒரு இது ஃபுல்லா வருது. மேப் பண்ண எது எது கண்டிஷன்ல இருக்குதோ த்ரூவா அதுக்கெல்லாம் இது வருது. நீங்க எல்ஸ்லயும் எதுனா ஒன்று ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும். ரிட்டர்ன் நல். இப்படி நான் பண்றேன்னா உங்களுக்கு நல் நல்னாச்சும் எதுனா வருது ஆப்ஷன். ஒருவேளை கேபிட்டல் நல் பண்ணி பார்க்கலாமோ, இல்ல ரிட்டர்ன் நல் எதுனா ஒரு ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும் எல்ஸ்லயும் இப்படி. ஆனா லென்த் அவ்வளவே தானே வரும். இப்போ ஃப்ரூட்ஸ் நியூ வேற எதுவும் ஃப்ரூட்ஸும் ஈக்குவல் லென்த் தான் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்ஸை நோத்திடுறேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ அரேல ஃபில்டர் பண்ணுவோம். நியூ அரே டாட் ஃபில்டர். இது ஒரு நம்மளுக்கு எலிமெண்டா தரும். எலிமெண்ட் தந்துருச்சா? இதை நம்ம செக் பண்றோம். ரிட்டர்ன் எப்போ பண்ணணும்? இஃப் நான் உங்களுக்கு கண்டிஷனோடவே பண்ணி தரேன், ஷார்ட்ல இல்லை. இஃப் LA நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட். டிஃபைன்ட் இருந்தா ரிட்டர்ன் பண்ணுங்க. ரிட்டர்ன் LA. அது அன்டிஃபைன்ட் இல்லாத இருந்தா மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நான் இதை ரன் பண்றேன். உங்களுக்கு இது நம்ம கன்சோல் லாக் பண்ணல, அதனால இதையும் ஒரு அரேல எடுத்துருக்கலாம். கான்ஸ்ட் ஃபில்டர் ஈக்குவல் டு கன்சோல் லாக் ஃபில்டர்னு பண்ணிக்கலாம். இது தெரியுதா? இது ஃபுல் அரே. இதுல வந்து அன்டிஃபைன்ட்னு வருது. இங்க எங்கெங்க அன்டிஃபைன்ட்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 அன்டிஃபைன்ட் எல்லாம் நான் ஊத்திட்டு எது ஃபில்டர் பண்ணி தந்துருச்சு நம்மளுக்கு. இது ஒரு நம்மளது ஃபங்க்ஷன் தனித்தனியா யூஸ் பண்றோம். அதுவே நம்மளுக்கு ஒரே சாத் யூஸ் பண்ணணும்னா நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லா கட் பண்ணிடலாம். இது கூடயே நம்ம அட்டாச்ல எழுதலாம். டாட் ஃபில்டர். ஃபில்டர் போட்டாச்சு. இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். கிடைக்குது எலிமெண்ட் அப்படின்னா இதுல நம்ம கண்டிஷன் தரலாம். இஃப் நாட் ஈக்குவல் டு அன்டிஃபைன்ட் இருந்தா ரிட்டர்ன் இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு? டைரக்டா ஃபர்ஸ்ட் அரே இது செகண்ட் அரேலயே அன்டிஃபைன்ட் நவுத்தி ஃபில்டர் பண்ணி தந்துச்சு. இந்த மெத்தட் தான் மேப் கூட நம்ம ஃபில்டரை ஜாயிண்டா யூஸ் பண்ற மெத்தட்.